ரொம்ப கவித்துவமான வார்த்தைகளோ எதுகை மோனைகளோ மட்டுமே ஒரு அழகான பாடலை உருவாக்கிறது கிடையாது. இயல்பான வார்த்தைகள் போதும் ஒரு அழகான பாடல் உருவாப்பதற்கு. காம்ப தேடும் குழந்தையா உன்னை தேடும் உசுறு பசியில, கோடி பேரில் உன மட்டும் அறிவேனே தொடுகிற மொழியிலங்கிறான். ஆமா, விழி இழந்தோர் அவங்களுடைய காதலை தொட்டுதான உணர முடியும். பேரன்பு போல ஏதுமில்ல, நீ போதும் நானும் ஏழை இல்ல. அழகா அழகா குயிலாவேன் உன் தோளில், அழகி அழகி இது போதும் வாழ்நாளில்ங்கிறான். வேற எதுவுமே வேணாம், என்னுடைய வாழ்க்கையில இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆண் சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த பெண் எப்படிப்பட்ட காதலை கொடுத்திருப்பா. ஊரு கண்ணே படும்படி உறவாடும் கனவே தொடருதே, நெனவாகும் கனவே அருகிலே உன்னை தூக்கி சுமப்பேன் கருவிலேங்கிறா பெண். என்ன பாடல்! இந்நேரம் பலரும் கணிச்சிருக்கலாம். ஆகாசத்தை நான் பாக்குறேன், ஆறு கடல் நான் பாக்குறேன், கண்ணால எதையும் காணாத இவதான் கண்ணீரை பார்த்தேனே. இதுவரைக்கும் எதையுமே நான் அந்த பார்த்தது இல்ல உலகத்துல, முதல் முறையா கண்ணீரை தான் பாக்குறேன், இனிமே ஒன்னால இந்த உலகத்தையே பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண் பாடுறா தன்னுடைய ஆணை பார்த்து. அழுத்தமான காதல். கால் முளைச்ச ரங்கோலியா நீ நடந்து வாரே புல்ல, கல்லுப்பட்ட கண்ணாடியா நான் உடைஞ்சு போறேன் உள்ள. பாட்டை கேட்கும்போது அதுக்குள்ள இவ்வளவு கவித்துவமான வரிகள் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கவே முடியாது. ஒரு தொழிலிசை பாடல், கொஞ்சம் இசையினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய பாடல். பட் ஸ்டில் அதுக்குள்ளாரையும் கவிஞர் பா. விஜய் தன்னுடைய முத்திரையை பதிச்சிருப்பாரு. கால் முளைச்ச ரங்கோலியா நீ நடந்து வாரே புல்ல. ஒரு ரங்கோலிக்கு கால் முளைச்சு நடந்து வந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்க. ஆனா நீ நடந்து வரத பார்க்கும் போதே கல்லுப்பட்ட கண்ணாடியா நான் உடைஞ்சு போறேன் உள்ளங்கிறாரு. ஜாடையில தேவதைய மிஞ்சிற அழகாக, பார்வையில வாசனைய தூவிடுற வசமாகங்கிறாரு. ஒரு ஜாடைதான், ஆனா அதுல கூட நீ தேவதையே மிஞ்சிடுற, உன்னுடைய பார்வையாலேயே வாசனைய தூவிடுற. சாமி சில போலே பிறந்து பூமியில நடந்தாயே, தூசி என கண்ணில் விழுந்து ஆறு உயிரா கலந்தாயே. அதான் ஜஸ்ட் நீ என்னுடைய வாழ்க்கையில வந்துட்டு போற ஒரு விஷயம் நினைச்சேன், ஆனா என்னுடைய ஆறு உயிர்லயே கலந்துட்டேங்கிறாரு. ஆத்தி என நீ பார்த்த உடனே காத்தில் வச்ச இறகான, காட்டு மரமா வளர்ந்த இவனும் ஏத்தி வச்ச மெழுகான, கோரப்புள்ள ஓர் நொடியில் வானவில்லா திரிச்சாயே, பாறக்கல்ல மறுநொடியில் ஈரமண்ணா குழைச்சாயே. உன்னை பார்த்த உடனே காத்துல வச்ச இறகா மாறிட்டேன், அப்படியே பறந்துகிட்டே இருக்கேன். காட்டு மரமா வளர்ந்தவன், ஆனா இன்னைக்கு ஒரு மெழுகு மாதிரி உருகிட்டு இருக்க. கோரப்புல்னா, ஆனா ஒரே நொடியில என்ன வானவில்லாக்கிட்ட. பாறக்கல்லுனா, ஒரே நொடியில என்ன ஈரமண்ணா குடைச்சிட்ட. போனா போற தானா வருவ மெதப்புல திரிஞ்சேன், வீராப்பெல்லாம் வீணா போச்சு பொசுக்குன்னு உடைஞ்சேன். இது ஆணுடைய வார்த்தைகள். போனா போற திரும்ப நீ வருவ அப்படிங்கிற ஒரு மெதப்புல திரிஞ்சிட்டு இருந்தேன், ஆனா என்னுடைய வீராப்பெல்லாம் வீணா போச்சு பொசுக்குன்னு உடைஞ்சேங்கிறான். தன் மேல கோபமா இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை பார்த்து ஆண் பாடக்கூடிய பாடல். உன் சோக பார்வை உரசுது மேல, சிரிக்கிற ஓசை சரிக்குது ஆல, தீ தூவி போனா அவ வேணும் நான் வாழங்கிறான். அவ மலர்லாம் தூவிட்டு போல, தீயதான் தூவிட்டு போனா, இருந்தாலும் அவ எனக்கு வேணும், நான் வாழணும்னாலே அவ வேணுங்கிறான். அதுக்கு பெண் பதில் சொல்றா, ஏனோ உன்னை பார்த்தா உள்ள சுருக்குன்னு வருது, ஆனா கிட்ட நீயே வந்தா மனசங்க விழுதுங்கிறா. உன்னை பார்க்கும் போதெல்லாம் சுருக்குன்னு இருக்குது, ஆனா நீ கிட்ட வந்தா என்னுடைய மனசே விழுதுங்கிறா. எதுக்கு இந்த கோபம் நடிச்சது போதும், மறைஞ்சு நீ பாக்கும் வெளுக்குது சாயங்கிறான். எதுக்கு இந்த மாதிரி என் மேல கோபமா இருக்க, உன்னுடைய கோபம் போதும், ஏன்னா நீ மறைஞ்சு நின்னு பாக்குற, உன்னுடைய சாயம் வெளுத்துருச்சுங்கிறான். அதுக்கு பெண் சொல்றா, நேத்தே நான் தோத்தேன், அட இதுதானா உன் வேகங்கிறா. அட பாவி, அதை இன்னைக்குதான் நீ கண்டுபிடிச்சே, உன் மேல இருக்க கோபம் எனக்கு நேத்தே போயிடுச்சு, இப்பதான் அதை கண்டுபிடிச்சு அதை என்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்க அப்படிங்கறது அந்த பெண்ணுடைய வார்த்தைகள். அடியே அழகே என் அழகே அடியே, பேசாம நூறு நூறா கூறு போடாத, வலியே வலியே என் ஒளியே ஒளியே, நான் ஒன்னும் பூதமில்ல தூரம் ஓடாத, காதோரம் நீ எரிச்ச வார்த்தை வந்து கீறுதே, ஆனாலும் நீ தெளிச்ச காதல் உள்ள ஊறுதே. சாதாரணமா ஒரு காதலி எப்படி இருப்பா, ஒரு சாதாரணனின் காதலி எப்படி இருப்பா, இந்த இரண்டுக்குமே எடுத்துக்காட்டு சொல்லணும்னா தமிழ் சினிமால இதை விட சிறந்த பாடல் வேற எதுவுமே கிடையாது. தமிழ் சினிமால எத்தனையோ பாடல்கள் பெண்களை புகழ்ந்து வர்ணித்து வந்திருக்குது, ஆனா அனைத்து பாடல்களை விட இந்த பாடல் ரொம்பவே யூனிக்னு சொல்லலாம். காரணம், இதுல கையாண்டிருக்கக்கூடிய அந்த வார்த்தைகள், அந்த உவமைகள். அவள் பட்டுப்புடவை என்றும் அணிந்ததில்லை, அவள் சுடிதார் போல எதுவும் சிறந்ததில்லை, அவள் திட்டும் போதும் வலிக்கவில்லை, அந்த அக்கறை போல வேறு இல்லை, அவள் வாசம் ரோஜா வாசம் இல்லை, அவள் இல்லாமல் சுவாசம் இல்லை, அவள் சொந்தம் பந்தம் எதுவும் தேவையில்லை, அவள் சொந்தமின்றி எதுவும் இல்லை, அவள் சொந்தமின்றி எனக்கு எதுவும் இல்லைன்னு ஆண் பாடுறான். முத்துக்குமாருடைய வரிகள் அவர் எழுதிய ஒரு கவிதை பாடலாக மாற்றப்பட்டது. அவள் நாய்க்குட்டி எதுவும் வளர்க்கவில்லை, நான் காவல் இருந்தால் தடுக்கவில்லை, அவள் பொம்மைகளை வைத்து உறங்கவில்லை, நான் பொம்மை போல பிறக்கவில்லை,
அவள் கூந்தல் ஒன்றும் நீளமில்லை, அந்த காட்டில் தொலைந்தேன் மீளவில்லை. அவள் கைவிரல் மோதிரம் தங்கமில்லை, கை பிடித்ததும் ஆசை தூங்கவில்லை. அவள் சொந்தமின்றி எதுவும் இல்லைன்னு பாடுறா. என்ன பாடல்னு எல்லோரும் ரொம்ப ஈஸியா கணிச்சிருக்கலாம். அவள் அப்படி ஒன்றும் அழகில்லை, அவளுக்கு யாரும் இணை இல்லை. அவள் அப்படி ஒன்றும் கலர் இல்லை, ஆனால் அது ஒரு குறை இல்லை. அங்காடி தெரு நியான் வெளிச்சத்திற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த மனிதர்களின் இருட்டு வாழ்க்கையை பேசிய படம். அதுல ஒரு இயல்பான அழகான காதல். அந்த காதலன் தன்னுடைய காதலியை பார்த்து அவனுக்கு தெரிந்த வார்த்தைகளை, அவனுக்கு தெரிந்த உலகத்தை வைத்து ஒரு பெண்ணா இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இலக்கணம் எழுதி வச்சிருக்கீங்க. ஆனா அந்த இலக்கணத்துக்கெல்லாம் உட்படாத ஒரு அழகான இலக்கியம் என்னுடைய காதலின்னு சொல்லக்கூடிய ஒரு பாடல். பாதி தின்று மூடி வைத்த தீனி போலவே, என் காதில் பட்டு ஓடி போன பாடல் போலவே, என் ஆசை மீது வீசிவிட்டு மாயமான வாசம் போலே, நீ பேசி வைக்கும் போது ஏக்கம் ஓடும் நெஞ்சின் மேலே. நீ எப்பெல்லாம் போனை கட் பண்றியோ அப்பெல்லாம் என்னுடைய மனசு அப்படிதான் இருக்குது. பாதி தின்னுட்டு ஒரு தின்பண்டத்தை மூடி வச்சா மனசு முழுக்க அங்கேயே இருக்கும்ல, அந்த மாதிரி காதுல ஒரு பாட்டு கேட்டுட்டு டக்குன்னு நின்னுடுச்சுன்னா அது என்ன பாட்டு அப்படின்னு சொல்லி காது தேடும்ல, அந்த மாதிரி என்னுடைய மனசு ஒன்னு தேடிக்கிட்டே இருக்குது. மறுபடியும் நீ எப்ப எனக்கு போன் பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆணுடைய இயல்பான ஏக்கங்களை ரொம்ப அழகான வார்த்தைகளால மதன் கார்கி எழுதியிருக்கிறாரு. காலையில்லா ஆமை போல் காலம் ஓடுதே. எனக்கு மட்டும் தான் அப்படிலாம் இருக்குதா, இல்ல உனக்கு இப்படிதான் இருக்குதா? எப்ப நீ போன் பண்ணுவ, எப்ப டெக்ஸ்ட் பண்ணுவேன்னு போனை பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஏற்கனவே ஆமை என்ன வேகமா ஓடுன்னு உங்களுக்கு தெரியும். இதுல காலும் இல்லாத ஆமை எப்படி ஓடும்? ஓடுமா என்ன? விழுந்தேன் நான், தொலைந்தேன் நான், நிறையாமல் வழிந்தேன் நான், இல்லாத பூக்களை கில்லாமல் கொய்கிறேன், சொல்லாமல் உன்னிடம் தந்துவிட்டு போகிறேன். இந்த இடத்துல பூக்களே இல்ல, இருந்தாலும் அந்த பூக்களை கொய்து பறித்து உன்கிட்ட கொடுத்துட்டு போறேன். விழுந்தேன் நான், தொலைந்தேன் நான், நிறையாமல் வழிந்தேன் நான். நான் நிறைஞ்சலாம் வழியல, ஆனா உன்னை நினைச்சு நினைச்சு வழிஞ்சிட்டு இருக்கேன். ஆமா, உன்னுடைய நினைவுகள் எனக்குள்ளார அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தை கொடுத்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருப்பாரு. அழைப்பாயா அழைப்பாயா நொடி ஏனும் அழைப்பாயா, பிடிவாதம் பிடிக்கின்றேன் முடியாமல் அழைப்பாயா, அழைப்பாயா அழைப்பாயா படிக்காமல் கிடக்கின்றேன், கடிகாரம் கடிகின்றேன் விடியாமல் அழைப்பாயா. மழை கவிதை கொண்டு வருது, யாரும் கதவடைக்க வேண்டாம், ஒரு கருப்பு கொடி காட்டி யாரும் குடைபிடிக்க வேண்டாம், இது தேவதையின் பரிசு யாரும் திரும்பிக் கொள்ள வேண்டாம், நெடுஞ்சாலையிலே நனைய ஒருவர் சம்மதமும் வேண்டாம், அந்த மேகம் சுரந்த பாலில் ஏன் நனைய மறுக்கிறாய், நீ வாழ வந்த வாழ்வில் ஒரு பகுதி இழக்கிறாய்னு சொல்றாரு கவிஞர். மழையில நனையிலாம் உன்னுடைய வாழ்க்கையில ஒரு பகுதியை நீ இழந்துடுற. இதைவிட மழைக்கு மகுடம் சூட்டவே முடியாது. சக்கரவாகமோ மழையை அருந்துமாம், நான் சக்கரவாக பறவை ஆவேனோ, மழையின் தாரைகள் வைர விழுதுகள், விழுது பிடித்து விண்ணில் சேர்வேனோ. சக்கரவாகம்னு ஒரு பறவை இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அந்த பறவை மழை தண்ணீரை மட்டுமே அருந்தி வாழக்கூடிய பறவையா. அந்த மாதிரி நான் சக்கரவாக பறவையா மாறிட மாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாயகன் கேட்கிறான். மழையை ரசிக்கிறான். அப்படி மழையின் தாரைகள் வைர விழுதுகள், அந்த விழுதை பிடித்து நான் விண்ணில் சேர்வேனோங்கிறான். யாரால இப்படிப்பட்ட கவிதையான வார்த்தைகளை கொண்டு ஒரு பாடல் இயற்றிட முடியும்? கவி பேரரசு வைரமுத்துவை தவிர. சிறு பூவினிலே விழுந்தால் ஒரு தேன் துளியாய் வருவாய், சிறு சிப்பியிலே விழுந்தால் ஒரு முத்தெனவே முதிர்வாய், பயிர் வேரினிலே விழுந்தால் நவதானியமாய் விளைவாய், என் கண்விழிக்குள் விழுந்ததனால் கவிதையாக மலர்ந்தாய், அந்த இயற்கை அன்னை படைத்த ஒரு பெரிய ஷவர் இது, அட இந்த வயது கழிந்தால் பிறகு எங்கு நனைவது, இவள் கன்னி என்று இந்த மழை கண்டறிந்து சொல்லியதுன்னு அதுல அந்த கவிஞருடைய ஒரு குறும்பான டச்சும் இருக்கும். சின்ன சின்ன மழை துளிகள் சேர்த்து வைப்பேனோ, மின்னல் ஒளியில் நூல் எடுத்து கோர்த்து வைப்பேனோ, மார்புக்கு திரையிட்டு மறைக்கும் பெண்ணே மனசையும் மறைக்காதே, என் வயதையும் வதைக்காதேங்கிறான். எதற்காக அந்த பெண் இப்படி வதைக்கிறானா அதற்கான காரணத்தையும் சொல்றான். புல்வெளி கூட பனித்துளி என்னும் வார்த்தை பேசும்படி நீ புன்னகையாலே பொன்மொழி சொன்னால் காதலும் வாழும்படின்னு. பேச மாட்டேங்கிற, நான் உன்னை நேசிக்கிறேங்கிறது உனக்கு தெரியுது, ஏன் இன்னும் அமைதியாவே இருக்க? இதுதான் அவனுடைய கேள்வி. யாரால இப்படிப்பட்ட வார்த்தைகளை எழுத முடியும்? கவி பேரரசு வைரமுத்துவை தவிர. உயிரே உயிரே உடம்பில் சிறந்தது எதுவென்று தவித்திருந்தேன், அதை இன்றுதான் கண்டுபிடித்தேன், கண்ணே உன்னை காட்டியதால் என் கண்களே சிறந்ததடிங்கிறான். என்ன பாடல்னு பலரும் இந்நேரம் கணிச்சிருப்பீங்க. இன்னைக்கு நம்முடைய நிகழ்ச்சியின் ரொமான்டிக் சாங். எனக்கென ஏற்கனவே பிறந்தவள் இவளோ, இதயத்தை கயிறு கட்டி இழுத்தவள் இவளோ. பார்த்தேன் ரசித்தேன் படத்திலிருந்து. கவி பேரரசு வைரமுத்துவின் வார்த்தை ஜாலங்கள், அவருடைய மொழி ஆளுமை இந்த பாடல்ல ரொம்ப அப்பட்டமா தெரியும். இயல்பான வார்த்தைகள் தான், ஆனா ஒரு ஆண் அவனுடைய தவிப்பை இதை விட அழுத்தமா சொல்ல முடியாதுங்கிற அளவுக்கு எழுதியிருப்பாரு. ஓர பார்வை பார்க்கும் போதே உயிரில் பாதி இல்லை, நீ ஓர பார்வை பார்க்கிற அப்பவே என்னோட உயிரில பாதி போயிடுது, மீதி பார்வை பார்க்கும் துணிவு பேதை நெஞ்சில் இல்லை, எனது உயிரை குடிக்கும் உரிமை உனக்கே உனக்கேங்கிற பெண்.
இதை விட அவளுடைய காதல் அவளால சொல்ல முடியாது. இருந்தாலும் தயங்கி தயங்கி அவளுடைய காதலை சொல்றா. எனது உயிரை குடிக்கும் உரிமை உனக்கே உனக்கே. காதலினுடைய உச்சம். அதுதான் கவி பேரரசு வைரமுத்து அவர்களுடைய அந்த சிக்னேச்சர். என்னானதோ ஏதானதோ இல்லாமல் போச்சே தூக்கம், கண்ணே உன்னை காணாமல் நான் இல்லை, என் மீதிலே உன் வாசனை எப்போதும் வீச பார்க்கிறேன், அன்பே உன்னை சேராமல் வாழ்வில்லை. முழுக்க முழுக்க ஆண் பாடக்கூடிய பாடல். ஒரு ஆண் தனக்குள்ள வந்த காதல தன்னுடைய காதலி கிட்ட சொல்ற மாதிரியான ஒரு பாடல். என்னானதோ ஏதானதோ இல்லாமல் போச்சே தூக்கம், காதல் வந்துருச்சு, தூக்கம் இல்லாமல் போயிடுச்சு, கண்ணே உன்னை காணாமல் நான் இல்லை, உன்னை பார்க்காம நான் இல்லவே இல்லை, என் மீதிலே உன் வாசனை எப்போதும் வீச பார்க்கிறேன்கிறான். இப்ப என் மேல என்னுடைய வாசமே போயிடுச்சு, உன் வாசம் தான் வீசிட்டு இருக்குது. இதுக்கு எப்படி வேணாலும் பொருள் வச்சுக்கலாம். அன்பே உன்னை சேராமல் வாழ்வில்லைங்கிறான். இதுக்கு ஒரே பொருள் தான். நீ என்னை காண்பதே வானவில் போன்றதே, தூரத்தில் உன்னை கண்டால் தூரல் நெஞ்சில் சிந்துதேங்கிறான். உன்னை பாக்குறதே ஒரு வானவில் பாக்குற மாதிரி இருக்குது, உன்னை பார்த்தாலே மனசுக்குள்ளார மழை. யுக பாரதியின் வரிகள் யுவன் சங்கர் ராஜாவுடைய குரல்ல உண்மையாவே மனசுக்குள்ளார மழை பொழியும். கண்ணோரம் காதல் வந்தால் கண்ணீரும் தித்திப்பாகும், வேறொன்றும் தேவையில்லை நீ மட்டும் போதும் போதும், என்னோடு நீயும் வந்தால் எல்லாமே கையில் சேரும், வேறொன்றும் தேவையில்லை நீ மட்டும் போதும் போதும்ங்கிறான். என்ன பாடல்! இறகை போலே அலைகிறேனே உந்தன் பேச்சை கேட்கையிலே, குழந்தை போல தவழ்கிறேனே உந்தன் பார்வை தீண்டையிலே. ஒரு இறகு மாதிரி என்னை அலைய விட்டுட்ட உன் பேச்சை கேட்கும் போதெல்லாம், ஒரு குழந்தை மாதிரி தவழ்ந்துட்டு இருக்க உன்னுடைய பார்வை பார்க்கும் போதெல்லாம், தொலையாமல் தொலைந்தேனே உன் கைகள் என்னை தொட்டதும், கரையாமல் கரைந்தேனே உன் மூச்சு காற்று பட்டதும், அநியாய காதல் வந்ததே அட காதல் ஆசை தந்ததே, எனக்குள்ளே ஏதோ மின்னல் போல தொட்டு சென்றதே. அநியாய காதல்ங்கிறாரு. அநியாயத்துக்கு காதல் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு அர்த்தம். கனவு கண்டு எந்தன் கண்கள் மூடி கிடந்தேன், காற்று போல வந்து கண்கள் மெல்ல திறந்தேன். கனவு கண்டுட்டு அப்படியே கண்களை மூடி கிடந்த நீ காற்று போல வந்தாய், என்னுடைய கண்களை மெல்ல திறந்தேன். காற்றே என்னை கில்லாதிரு, பூவே என்னை தள்ளாதிரு. காற்று எப்படி கில்லும், பூ எப்படி தள்ளும்? பூ எவ்வளவு மென்மையானது, அது நம்மள பிடிச்சு தள்ள முடியுமா என்ன? காற்று அது நம்ம கையிலே அகப்படாது, அது எப்படி நம்மள கிள்ள முடியும்? ஆனா இந்த வார்த்தைகளால நம்முடைய மனதை கிள்ளி இருப்பாரு கவிஞர் வாலி. பாதி ஜீவன் கொண்டு தேகம் வாழ்ந்து வந்ததோ, மீதி ஜீவன் உன்னை பார்த்த போது வந்ததோங்கிறாரு. வெறும் பாதி ஜீவன், பாதி உயிராதான் நான் இருந்த, உன்னை பார்த்த போதுதான் மீதி ஜீவன் எனக்குள்ளாரே வந்திருக்குது. ஏதோ சுகம் உள்ளூருதே, ஏனோ மனம் தள்ளாடுதே. மிகப்பெரிய கவித்துவமான வார்த்தைகள் எல்லாம் கிடையாது, ஆனா அந்த மெட்டுக்கு பொருந்தக்கூடிய வார்த்தைகள், அந்த மெட்டுக்கு உறுத்தாத வார்த்தைகள்னு சொல்லலாம். மலரே மௌனமா, மௌனமே வேதமா, மலர்கள் பேசுமா, பேசினால் ஓயுமா. ரொம்ப சிம்பிள். இதுக்குள்ளார ஒரு ஜென் மனநிலை இருக்கும். மலரே மௌனமான மலரை பார்த்து கேட்கிறான், மௌனமே வேதமானு கேட்கும்போது மலர்கள் பேசுமா, பேசினால் ஓயுமாங்கிற பெண். இந்த மலராவது பேசி பார்த்திருக்கியா? அப்படி பேச ஆரம்பிச்சதுன்னா அது ஓயவே ஓயாது. உறவே உறவே உயிரின் உயிரேங்கிறான், புது வாழ்க்கை தந்த வல்லலேங்கிறா பெண். அழகான பாடல். கண்ணாடி முன்னின்றே தனியாக நான் பேச, யாரேனும் ஜன்னல் தாண்டி பார்த்தால் ஐயோ, உள்பக்கம் தாழ்பால் போட்டும் அறையினுள் நீ வந்தாய், கை நீட்டி தொட்டு பார்த்தேன் காற்றை ஐயோ. ஒரு அழகான பொயட்டிக்கான சீன் இது. ஆமா, கண்ணாடி முன்னாடி நின்று ஒரு பொண்ணு தனியாக பேசி பாக்குறா, யாராவது ஜன்னல் வழியால பாத்துட்டா ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு வெக்கப்படுறா. உள்பக்கம் தாழ்பால் போட்டும் அறையினுள் நீ வந்தாய். ஆமா, நான் உள்ளார தாப்பா போட்டிருக்கேன், ஆனா எப்படி நீ உள்ளார வந்தேன்னு தெரியல. கை நீட்டி உன்னை தொட்டு பார்த்தால் அங்க காற்றுதான் இருந்தது. மறுபடியும் ஒரு வெக்கம், ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொயட்டிக்கான சீனை தன்னுடைய பாடல் வரிகள்ல கொண்டுட்டு வந்திருப்பாங்க. வேற யாரால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தடவையும் ஏக்க பெருமூச்சு விடக்கூடிய வரிகளுக்கு சொந்தக்காரங்க தாமரை. என் தூக்கம் வேண்டும் என்றாய், தரமாட்டேன் என்றேனே, கனவென்னும் கள்ளச்சாவி கொண்டே வந்தாய், வார்த்தைகள் தேடி தேடி நான் பேசி பார்த்தேனே, மௌனத்தில் பேசும் வித்தை நீதான் தந்தாய்ங்கிறாங்க. ஒரு சில பாடல்லாம் கேட்கும்போது தாமரையுடைய அந்த காதல் எப்படிப்பட்ட காதலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க தோணுது. ஆமா, நான் போகிறேன் மேலே மேலே, பூலோகமே காலின் கீழே, விண்மீன்களின் கூட்டம் என் மேலே, பூவாளியின் நீரை போலே நீ சிந்தினாய் எந்தன் மேலே, நான் பூக்கிறேன் பன்னீர் பூ போலே. Stay tuned. Now we reduce City Love Guru.